கர்த்தரை யாரும் நான் எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறேனோ அந்த அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் தான் என் வாழ்க்கையில விடுதலையை கொடுக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். ஏன் செய்யறார் தெரியுமா? எனக்காக ஒரு பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார், அதனால எனக்கு செய்கிறார். கடவுள் பற்றத்தை அசைக்கும்படியாய் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், அதற்காக என்னை சபை கொண்டு வந்திருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்களேன், தீமைக்கு அல்ல நன்மையான திட்டங்களுக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். செழிப்பான வாழ்வை வாழும்படியாய் கர்த்தர் திட்டம் போட்டு உங்களை அழைச்சிருக்கிறார். நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்பும் சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக. ஆமென். அதனால வாக்குத்தத்தின் அடிப்படை செய்தியை பார்க்குறோம். இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிற வாக்குத்தத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ இங்கே சொல்லுது, கர்த்தர் எனக்காக என்ன பண்ணுவாராம்? யாவையும். சொல்லுங்க, யாவையும். யாவையும்ங்கிறத காட்டிலும் எல்லாவற்றையும், எல்லா தேவைகளையும், எல்லா பிரச்சனைகளையும் எனக்கு சாதகமாய் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். அப்போ சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு காரியத்தை நல்லா விளங்கிட்டான். கர்த்தரை நம்பணும்னா கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார்னு. ஆமென். இந்த காலை வேளை நீங்களும் நானும் கர்த்தரை நம்பணும். சொல்லுங்க பக்கத்தில், கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்பினா எல்லாவற்றையும் செய்வார், செய்து முடிப்பார். இன்னும் சங்கீதத்தில் சொல்கிறேன் பாருங்க, சங்கீதம் 57:2, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இங்க சொல்றான், எப்படி சொல்றான்னா, கர்த்தனுக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்றான். இங்க சொல்லும்போது சொல்றான், யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தருங்கிறான். நம்முடைய கர்த்தர் யாரு? எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தரை என்ன பண்றாரு? சொல்லுங்க பக்கத்துல, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார். கரங்கத்தில் கர்த்தர் நன்றி சொல்லுமா? கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் செய்கிறவர், செய்து முடிக்கிறவர். அப்ப ரெண்டு இடத்திலையும் கர்த்தரை குறித்து அவனுக்கு நல்லா விளங்குது, கர்த்தர்னா யாரு அப்படின்னு சொல்லி. அப்ப கர்த்தருடைய கிருபைன்னா என்ன, கர்த்தருடைய தயவுன்னா என்ன, கர்த்தருடைய இரக்கம் என்னன்னு அவருக்கு தெரியுது. அதில் இன்னைக்கு நமக்கு தெரியணும், கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சாதான் அவர் செய்வாருங்கிற நம்பிக்கை நமக்குள்ளார என்ன பண்ணும், வரும். அப்ப கர்த்தர் யாருன்னே தெரியல அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியாது, நம்ம அதை நம்பிக்கையும் வராது. நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையில் அதை நன்மை பெற்றுக்கொள்ளவும். அப்ப வாழ்க்கையில் நன்மை பெற்றுக்கொள்ளக்கூடிய நீங்களும் நானும் நன்மை பெற்றுக்கொள்ள நினைக்கிறோமே தவிர அந்த நன்மை செய்கிற கர்த்தர் யார் நமக்கு என்ன பண்ணல, தெரியல. ஆனா கர்த்தர் யார் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம தெரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை நன்மைகள் என்ன பண்ணும், உண்டாகும். அதான் கர்த்தரை பத்தி சொல்லும்போது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், கர்த்தரை அறியுங்க, கர்த்தருடைய சத்தியத்தை அறியுங்க, அப்போது விடுதலை என்ன பண்ணும். அப்ப எந்த சத்தியத்தை அறிந்து கொள்கிறோமோ அந்த சத்தியத்துல விடுதலை. பொருளாதாரத்துல கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்டவரை நான் அறிஞ்சுக்கிட்டேன்னா பொருளாதாரத்துல எனக்கு விடுதலை. சுகத்துல எனக்கு கர்த்தரையா, சுகவீனத்துல கர்த்தர் எப்படிப்பட்ட தெரிஞ்சுன்னா சுகத்தை நான் அடைய முடியும். பலவீனத்துல கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்டவர்னா நான் பலத்தை அடைய முடியும். ஆரோக்கியம் இல்லாம இருக்கும்போது என் கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் ஆரோக்கியத்தை அடைய. அப்ப கர்த்தரை யாரும் நான் எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறேனோ அந்த அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் தான் என் வாழ்க்கையில விடுதலையை கொடுக்கும். உங்க வாழ்க்கையில் விடுதலை என்ன பண்ணும். அதான் சங்கீதக்காரன் உணர்ந்துட்டான். சங்கீதக்காரன் அதை அனுபவிச்சிருக்கிறான். அனுபவிச்சு அழகாங்க எழுதுறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்கிறவர், செய்து முடிக்க போகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில நீங்கள் சவால்களை சந்திக்கலாம், சந்திக்க முடியும், சந்திக்கவே இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் சவால்கள் சந்திக்கலாம். ஆனால் சந்திக்கும் போது நீங்க சந்திக்கிறது முடி கர்த்தரை சந்திக்க போதுமானவர் என்ன பண்றாரு, அதான் செய்து முடிக்க போகிறார். நான் சவால் சந்திக்க போறேன் அப்படின்னு நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சவால் அவர் சந்திக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுது? அப்ப செய்து முடிக்கிற கர்த்தர், செய்து முடிக்க போகிற கர்த்தர், செய்து முடிச்சு நம்ம நன்மையா வைக்கிற கர்த்தரை நோக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவரை நம்பி இருக்கிறோம். அவரை நம்பும் போது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராய்
ஆனால் கர்த்தர் யாருன்னு என்ன பண்ணும் தெரியணும். கர்த்தரை பற்றி சொல்றது பாருங்க, சங்கீதம் 103:17 சொல்லுது பாருங்க. சங்கீதம் 103:17, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தர் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும். அப்ப கர்த்தரை யாருன்னு தெரிஞ்சோம்னா அவருடைய கிருபை நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பண்ணும், அது செல்லும். ஆமென் சொல்லலாமா? இன்னொரு இடத்துல யாத்திராகமம் 34:6 கர்த்தர் யாருன்னு சொல்லுது பாருங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள. அப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எப்படிப்பட்டவரா? இரக்கம், அப்புறம் எங்க சொல்லு, கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள. அப்ப கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த காரியத்தை எனக்கு செய்து முடிப்பார் எனக்கு தெரியும். அப்ப இன்னைக்கு கர்த்தர் யாருன்னு சொல்றாரு, நான் ரொம்ப இரக்கமுள்ள, நான் ரொம்ப உருக்கமுள்ள தேவன். அப்ப இன்னைக்கு கர்த்தர் யார் எனக்கு புரிய ஆரம்பிக்கும் போதெல்லாம் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுது மாத்திரமல்ல, என்னுடைய பிரச்சனைகள் மாறுறது மாத்திரமல்ல, ஒரு நாள் பிரச்சனைகள் வரும்போது அதை நான் அசால்ட்டா பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணும், என் வாழ்க்கை மாறும், உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணும். அப்ப கர்த்தர் யாரு அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் உணர்ந்தது போல இங்க வந்திருக்கிற ஒவ்வொரும் உணர்ந்து கொள்ளும் போது அவங்க வாழ்க்கையில கர்த்தருடைய நன்மைகள் என்ன பண்ணும் இருக்கும். இன்னொன்னு சொல்றான் பாருங்க, புலம்பல்ல 3:22-23, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும். அப்போ இன்னொன்னு சொல்ற புலம்பல்ல என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் யாரு தெரியுமாப்பா? அவர் காலை தோறும் ஒரு புதிய கிருபை என்ன பண்ற உங்களுக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கிருபைகளையும் புதிய தாளந்துகளையும் புதிய ஆற்றல்களையும் புதிய திறமைகளையும் புதிய புதிய காரியங்களும் செய்து கொண்டே என்ன பண்றாரு சொல்லுங்க. கர்த்தர் யாரு? புதிய காரியங்களை என் வாழ்க்கையில செய்ய போதுமானவராய் இருக்கிறார். போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாய் என் தேவன் இருக்கிறார். ஆமென். அவ்வளவுதான் தேவன் சொல்றார், முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை என்ன பண்ற உனக்கு. அப்ப புதிய காரியத்தை எனக்கு செய்வாருங்கிற அந்த கர்த்தர் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா முன்னாடி நடந்ததை காட்டிலும் மேலான காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு. அப்ப இது வரைக்கும் அற்புதம் செய்திருக்காரு, இதை விட அற்புதத்தை அவர் செய்ய முடியும், இதை விட அதிசயத்தை அவரால் செய்ய முடியும், இதுவரையில இல்லாத ஆசீர்வாதங்களால கொடுக்க. அப்ப கர்த்தர் யாரு அப்படின்னா ஒரு புதிய காரியத்தை எனக்கு என்ன பண்ணுவாரு சொல்லுங்க. புதிய காரியத்தை செய்யக்கூடிய கர்த்தர். இந்த ஆண்டுல இந்த மாதத்துல கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாய் என் தேவன் இருக்கிறார். ஆமென். அப்ப எந்த காரியம் உங்களுக்கு பயமுறுத்துதோ, எந்த காரியம் அச்சமா இருக்குதோ, எந்த காரியத்துல பயம் வருதோ அதை அப்படியே விட்டுட்டு கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சிடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? எந்த காரியம் உங்களுக்கு பயமுறுத்தோ, ஐயோ பயந்துட்டே உட்காந்துடாதீங்க, பயப்படாம நான் கர்த்தரை நம்புறேன். பைபிள் சொல்லுது, கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று. அப்புறம் என்னன்னா, யார் உங்களை பயமுறுத்துறாங்களோ அவங்கள பார்த்து பயப்படாதீங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவரான்னு சொல்லுங்கன்றாரு. சொல்லுங்க பக்கத்துல, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அதை மாற்ற கர்த்தரால முடியும். ஆமே. நமக்கு தான் அது பெருசா தெரியும், அது கர்த்தருக்கு பெருசு இல்லவே இல்லை. கர்த்தருக்கு எல்லாமே சமமா என்ன பண்ணும், எல்லாமே சின்னதாக தான் தெரியும், நமக்கு தான் பெருசா தெரியும் இல்லைங்களா. இப்போ நம்ம விபிஎஸ் பத்தி இப்போ யோசிக்கிறோம், பெருசா யோசிக்கிறோம், ஆனா கர்த்தர் பார்க்குற சிம்பிளா யோசிக்கிறார். அல்லேலூயா. இப்ப நாம எப்படி இது சிம்பிள் கர்த்தர் பெரியவர் நினைக்கிறோமோ, அந்த பெரிய கர்த்தர் எல்லாத்தையும் நமக்கு சிம்பிளா என்ன பண்ணுவார் மாத்தி. அப்ப இனி வருகிற நாட்கள் எப்படி இருக்கும், ஐயோ இடம் வாங்க போறோமே எப்படி இருக்கும், இல்ல சிம்பிளா முடிச்சிருவார். சொல்லுங்க பக்கத்துல, சிம்பிளா முடிச்சிருவார். அல்லேலூயா. அப்ப பெருசா நம்ம எதை பார்க்கிறோமோ அதை விட்டுட்டு கர்த்தரை பெருசா பார்க்கணும் இல்லையா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரிய காரியங்களை சொல்லுங்க பக்கத்துல, கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். இன்றைக்கு இந்த மாதத்துல என் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் என்னை அழைத்து இருக்கிறார், கர்த்தர் என்னை பிரித்தெடுத்து இருக்கிறார். ஆமென். அப்ப சும்மா அழைக்கவே இல்லை,
பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு. அப்போ இன்னைக்கு புரிஞ்சுக்கணும், இனிமேட்டு எனக்கு எது வேணுமோ, சுகமா அவர் தான், பலனா அவர் தான், ஆரோக்கியமா அவர் தான். ஏன்னா யாவைன்னு சொல்லிருச்சு, ஒன்றை மட்டும் சொல்லவே இல்லை இல்லைங்களா. நம்ம தேவன் வரும்போது படிப்போம் இல்லையா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி தேவைகள் எல்லாவற்றையும் சொல்லுவோம் இல்லைங்களா. இங்க சொல்றாரு யாவையும். அது தேவையா இருக்கலாம் இல்லையா, அது என்னது பலவீனமா இருக்கலாம், சுகவீனமா இருக்கலாம், என்ன மாதிரி காரியமா இருக்கலாம். நமக்கு தான் அது பெருசா தெரியுது, ஆண்டவருக்கு அது பெருசு இல்லவே. சொல்லுங்க, ஆண்டவருக்கு அது பெருசே இல்லை. ஆண்டவருக்கு அதுக்கு பெருசே இல்லை. சொல்லுங்க, எனக்கு தான் அது பெருசு, ஆண்டவருக்கு அது பெருசு இல்லவே இல்லை. ஆண்டவர் என்ன அவரை பெருசா பார்க்க வைக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் எனக்கு பெரியவராய் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பெரியவர். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பெரியவர். ஆமென். அப்ப கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார். ஆமென். இந்த வார்த்தை தான் விபிசி நான் பேசிட்டு இருந்த வார்த்தை நிறைய முறை. நான் போற ஆண்டவரே, நீங்க செய்து முடிச்சிருவீங்க. கர்த்தர் எனக்காக யாவையும். தூங்கும் போதும் அதான் வார்த்தை, முழிக்கும் போதும் அதான் வார்த்தை. ஏன்னா யார் செய்ய போறா, யாரு கொடுக்க போறா, எப்படி செய்ய போறா அப்படின்னு 1008 கேள்வி என்ன பண்ணுது. அதாவது ஆரம்பிக்காத வரைக்கும் பிரச்சனையே இல்லை, ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. இப்ப கிறிஸ்து வாழ்க்கை ஆரம்பிக்கிறது வரைக்கும் பிரச்சனையே இல்லை. இப்ப ஆரம்பிச்சிட்டோம், ஆரம்பிச்ச பிறகு நம்ம யாரை நம்புறது, இவரை நம்புறதா அவரை நம்புறதா அப்படின்னு நம்ம ஆசேஷன் போவேன். ஆரம்பிச்சிட்டோம், யாரை நம்பணுமோ அவரை நம்பி என்ன பண்றோம், இந்த அமீன் சொல்லுது. அப்ப எப்படி நம்பி போகிறது அவர்னா, இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே என்ன பண்ணும். விபிஎஸ் ஆரம்பிச்சிருந்து இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். காலையில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு யாவையும் செய்கிறவர், செய்து முடிக்கிறவர். ஜாமான் வாங்கிட்டே இருப்பேன், கொடுத்து முடிய போதா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்கிறவர், செய்து அப்படி சொல்லி உண்மையிலே சொல்றேன். அதை நான் மனப்படவும் பண்ணிட்டேன். அப்புறம் தான் யோசிச்சேன், இதுதான் இந்த மாசம் வாக்கு தத்தம் என்ன பண்ணும். ஏன்னா அனுபவிச்சுட்டேன் இல்லையா, அனுபவிச்ச காரியங்கள் நம்ம ஜனங்களோட பகிர்ந்து கொள்ளணும் தான். கர்த்தாவே நீங்க செய்து முடிச்சிங்க விபிஎஸ், இனி பிள்ளையோட வாழ்க்கையை கட்டி எழுத போறீங்க. அடுத்த வருஷம் வரும்போது ஒரே ஆளு விபிஎஸ் என்ன பண்ணும், கத்ததே காணும். ஏன்னா பாஸ்டர் எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்துட்டு போனார் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அங்கே கீழ்ப்புறம் இருக்கும்போது 3 பெண்கள் இருக்கிறாங்க, உங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. 3 பொம்பளை பிள்ளை நீங்க எப்படி கரை சேர்க்க போறீங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளார என்ன பண்ணும் வரும். நம்ம தான் பிள்ளை பெற்றுட்டா இப்படி என்ன பண்ண போறோமோ இல்லைங்களா. ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல, இப்படியே காலத்தை ஓட்டி போடலாம். பொம்பளை பிள்ளைன்னா இதை என்ன பண்றது, அதை என்ன, இதுக்கு என்ன பிடிக்கும், அதுக்கு என்ன பிடிக்கும். இப்போ என்னெல்லாம் எது பிடிக்குதுன்னா, எனக்கு என் வயசுக்கு என்ன பிடிக்குதுன்னு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் என்ன சோறு போட்டாலும் சாப்பிட்ருவேன். இப்போ பாருங்க, நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் சோறு ஏதாவது வச்சோம்னா இதெல்லாம் பிடிக்கல, எனக்கு பிடிக்கலங்குதுவா. ஏன்னா அது தெளிவாக என்ன பண்ணுது. நிறைய பேர் ஆம்பளை பிள்ளை வீட்டில் பிரச்சனையே இருக்காது தெரியுமா. எதை போட்டாலும் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்ருவான். ஆனால் பொம்பளை என்ன பண்ணும், இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்லும் இல்லைங்களா. அப்போ யோசிச்சு பாருங்க, பாஸ்டர் இப்படின்னு சொன்னார், 3 பிள்ளைகளை எப்படி வளர்க்க போறீங்கன்னு சொல்லும்போது நான் ஒரு சாட்சி உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் பிரதர்னு சொல்லி சொன்னார். அப்போ சொல்லும்போது ஒன்று சொன்னார், சென்னையில் ஒரு பாஸ்டர் இருந்தார், அப்படிதான் அவருக்கு 3 பொம்பளை பிள்ளைங்கள் தான். அவரும் இவங்களை மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாராம். ஐயோ இந்த பிள்ளைகளை என்ன பண்ண போறேன், எப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாராம். அப்போ ஒரு காரியத்தை கர்த்தர் அவருக்கு உணர்த்தினாராம். என்ன காரியம் உணர்த்தும் போது, இந்த மிஷினரிகளை தாங்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு எண்ணத்தை அந்த ஆண்டவர் கொடுத்தாராம் அந்த பாஸ்டருக்கு, 3 பெண் பிள்ளைகள் இருக்கிற பாஸ்டருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணாராம், அப்போ அவர் சொல்லும்போது இவர் ஆண்டவர் முடிவு பண்ண, ஆண்டவரே நானும் மிஷினில் என்ன பண்ணுறேன், தாங்குறேன். என்ன தாங்குறது அப்படின்னு சொல்லும்போது, 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க பொம்பளை பிள்ளைகள். என்னையும் பிள்ளைகளையும் உயர்த்தி சபையை உயர்த்தி சபை ஜனங்கள்லாம் உயர்த்திட்டீங்கன்னா 3 பெண் பிள்ளைகளுக்கு 3 சபையை நான் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பாஸ்டர் பொருத்தனை பண்ணிட்டாராம். ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாராம். நீங்க பாருங்க, என்னைக்கு அவர் ஜெபம் பண்ணி முடிச்சாரோ அன்னையிலேருந்து அவர் வாழ்க்கையில நன்மைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. வந்தா பயங்கரமான வளர்ச்சி. எப்படி வளர்ச்சி, பிள்ளைகள்லாம் பெரிய லெவல்ல படிச்சு நல்ல நல்ல உயர்வு, வீடு வாசல் காரு வாங்க எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் வாங்கின உடனே அதை மறந்துட்டாராம். எதை மறந்துட்டாரு, இந்த 3 சபையை கட்டி கொடுக்குறது மறந்துட்டாரு. பிள்ளைகளை மறக்க மாட்டார். எந்த அம்மா எந்த பிள்ளைய மறந்துருக்குது, கடைசி வரை கட்டிட்டு அழுவுது இல்லையா. அப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, சபையை மறந்துட்டாரு. ஒரு நாள் அவரோட ஆண்டவரே இப்படிலாம் இவ்வளோ நான் ரொம்ப லோவில் இருந்தேன், என்னை இந்த அளவுக்கு உயர்த்தின ஆண்டவர் நன்றி சொல்லிட்டு இருந்தாராம். ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு இருந்தாரா பாஸ்டர். எல்லாம் ஓகே தான், உன்னை இப்படி ஆசீர்வதிச்சிருக்கேன், அப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறேன், இப்படி பண்ணியிருக்கிறேன், அப்படி பண்ணியிருக்கிறேன், ஆனால் என்கிட்ட ஒன்று சொன்னி அதை நீ மறந்துட்ட அப்படின்னாரு. என்ன ஆண்டவரை நினைப்புனாராம், 3 பிள்ளைகளுக்கும் 3 சபை கட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன், அதை மட்டும் என்ன பண்ணிட்ட நீ. ஐயோ ஆண்டவரே மன்னிப்பு கேட்டு அழுதாராம். ஆண்டவரே இந்த உயர்வுக்கு நான்
அதை நான் மறந்துட்டேன் ஆண்டவரே, திரும்ப நினைப்பு விட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி எந்த சபை எங்க அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சு 3 சபைக்கும், ஒவ்வொரு சபைக்கும் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல 3 சபையில கட்டி முடிச்சாரு. ஹல்லேலூயா. அவர் சொன்னாரு, என்னைக்கு சுவிசேஷத்துக்கு என்ற பாஸ் சொன்னார். இந்த சொல்லிட்டு போது, நீங்க என்னைக்கு சுவிசேஷத்துக்காக நீங்களும் உங்க சபையும் விதைக்குதோ, சபை காரியங்கள் மிஷினரி காரியங்களுக்கு என்னைக்கு நீங்க விதைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்க சபைக்கு விடுதலைன்னாரு. உங்க பிள்ளைகளுக்கு, ஊழியத்தில் இருக்கிற உங்களோட விசுவாச பிள்ளைகளுக்கு எப்போ வாழ்க்கை முன்னேறும், வாழ்க்கை எப்படி வசதியாகும், எப்படி வாழ்க்கை எப்படி பிரச்சனை மாற்றுவாங்க அப்படின்னா, என்னைக்கு சுவிசேஷத்துக்காக, அந்த சுவிசேஷ வேலை செய்யவர்களுக்காக, அந்த சுவிசேஷம் செய்வதற்கு, அந்த ஒரு சபையை கட்டி கொடுப்பதற்காக என்னைக்கு நீங்கள் எழும்புகிறீர்களோ அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கையில, உங்களுடைய ஊழியத்துல ஒரு பெரிய வளர்ச்சி பார்க்கவே. அப்போதான் சொல்றேன், என்னுடைய வளர்ச்சிக்கு நீங்க பார்க்கும்போது பயங்கரமா யோசிக்கிறீங்க. ஒன்றும் கிடையாது. என் மைண்டை மாற்றி என் ஊழியத்துக்கு நான் விதைக்க ஆரம்பித்தேன், மிஷினரிகளுக்கு விதைக்க ஆரம்பித்தேன், சபை கட்டுவதற்கு விதைக்க ஆரம்பித்தேன். என்னைக்கு நான் சபை கட்டுவதற்காக விதைக்க ஆரம்பிச்சனோ அன்னையிலிருந்து எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணார்? சத்தத்தை காணோம். ஹல்லேலூயா. இப்போ எங்கள் சபையில் இருக்கிறவங்களும் நல்லா ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நானும் சபைக்கு போகிற இடத்துக்கெல்லாம் அவங்க விதைக்கிறாங்க. சபையில் இருக்கிற என்ன பண்ணுறாங்க? விதைக்கிறாங்க. விதைக்கிறவங்களுக்கெல்லாம் அறுவடை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? எத்தனை பேர் ஆமீன் சொல்லுது? அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் அடுத்த வருஷம் அப்படியே மாற்றங்கள் உண்டாகணுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இந்த விளைச்சல் வரும்போது பார்த்தோன்னா ஏகப்பட்ட பேர் நெல்லை அறுக்கிறவன் நெல்லை அறுக்கிறான், மல்லாட்டா இருக்கிறவன் மல்லாட்டா இருக்கிறான், உளுந்து அடிக்கிறான், பச்சை பயிர் அடிக்கிறோம். இவ்வளோ விஷயம் அங்கே நடக்குது. நீங்கள் பார்க்குற இங்கேருந்து நம்ம கீழப்பரம்பிலேருந்து போகிறாங்க விருத்தாசலத்துக்கு மல்லாட்டை போடுறதுக்கு, கடலை போடுறதுக்கு. யோசிச்சு பாருங்க, மண்டிக்கு போய் போட்டு வராங்க. ஒரு மூட்டை 8600 ரூபா. ஒரு மூட்டை எவ்வளோ? 10 மூட்டை எவ்வளோ வரும்? 80,000. நீங்கள் யோசிச்சு பாருங்க. அசால்ட்டா 80,000 என்ன பண்ணுறாங்க? அது எப்படி வந்துச்சு 80,000? அங்கே விதைச்சாங்க. நல்லது என்ன பண்ணாங்க? விதைச்சாங்க, பாதுகாத்தாங்க, அறுவடை எல்லாம் பண்ணி அதை கொண்டு போய் கொடுக்கும்போது 80,000 என்ன பண்ணுது? நமக்கு வருதா? நமக்கு மட்டும் காதல் மட்டும் போக மட்டும் என்ன பண்ணுது? ஏன் அப்படின்னா, அந்த விதைக்கக்கூடிய தன்மை, அந்த நிலம் விதையுது, அதாவது விளைச்சல கொடுக்குது. என்ன பண்றேன்? விதைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப பாஸ்டர் கத்து கொடுத்தாரு, நான் என்னைக்கு மிஷனரிகளுக்காக விதைக்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கு தான் என்னுடைய ஊழியத்துல பெரிய மாற்றம் என்ன பண்ணுச்சு? உண்டாச்சு. ஹல்லேலூயா. இப்ப நானும் அதுக்காக பொருத்தனை பண்ணி தேடிக்கிட்டு இருக்கிறேன். உண்மையில முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறது? ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுங்க. ஏன்னா நம்மகிட்ட ஒரே அமௌண்ட் என்ன பண்ணல, இப்போ சின்னதாக ஆரம்பிக்கணும். எப்படி சின்னதாக ஆரம்பிக்கிறது? யாருக்கிட்ட எங்கே ஆரம்பிக்கிறது? எந்த ஊழியத்துக்கு ஆரம்பிக்கிறது? எந்த இடத்துல ஆரம்பிக்கிறது? நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அசைவை அவருக்குள்ளார என்ன பண்ணுறாரு? உள்ளத்தில் நம்ம சபையை குறித்து போட்டிருக்கு. அவ்வளோதான், வேற ஒன்றும் நான் ஒன்றும் அவருக்கு நல்லா செய்கிறதால நம்ம ஒன்றும் அவருக்கு கொடுக்குறதே இல்லை. வெறும் சாப்பாடு மட்டும் தான் போடுறோம். ஹல்லேலூயா. அப்போ ஒன்றுமே செய்யலை வராருன்னு சொல்லும்போது ஒன்று தெரியுது எனக்கு, ஏதோ கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை என்ன பண்ணிருக்காரு வச்சு, அதனால் அவரை கொண்டு வருகிறார். அப்போ நான் யோசிச்சிருக்கிறேன், எந்த மிஷினரிக்கு எப்படி கொடுக்குறது, அப்போ எவ்வளோ கொடுக்குறது, எப்படி நான் நியமிக்கிறது, எவ்வளோன்னு நியமிக்கணும். முதல்ல இவ்வளோ கொடுக்கணும் ஒரு நியமனம் என்ன பண்ணும். நான் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே யாருக்கு எப்படி கொடுக்குறது, இந்த மிஷினுக்கு கொடுக்குறது, யாரை தாங்குறது. ஹல்லேலூயா. அப்படி தாங்க ஆரம்பிச்சுன்னா நான் நம்புகிறேன் கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வாதத்தை நம்ம சபையில் என்ன பண்ணுவார்? கொட்டுவார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்கள் நானும் சொல்லணும், கர்த்தர் நல்லவரா? நல்லவர். அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் செல்றேன். இப்போ பாஸ்டர் சொல்லிட்டு போறலங்க, கர்த்தரை தான் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அவர் சொல்லி கொடுக்கறத நான் கற்றுக்கிறேன், கற்றுக்கிட்டு அதை செய்யணும். கற்றுக்கிட்டு என்ன பண்ணும்? வெறும் கற்றுக்கொண்டு மாத்திரம் இருக்கிறதால பலனே. நிறைய பேர் பாருங்களேன், இந்த உலகத்தில் எம்ஏ எம்எல் எம்ஏ பிஎட் பிஏ பிஎட்னு முடிச்சிருப்பாங்க. தம்பி என்ன வேலை செய்யுது? இல்லைங்க, ஒரு வேலையும் செய்யலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அந்த படிச்சு கற்றுக்கிட்டார்ல, அதனால எந்த பலனுமே இல்லை. ஆனால் பிஏ பிஎட் முடிச்சவர் போய் சம்பாதித்து அந்த சம்பாதியத்தில் குடும்பத்தை நடத்தி அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டாருன்னா அந்த படிச்சதுக்கு ஒரு வேல்யூ. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் கற்றுக்கிட்டேன், ஆண்டவர் வார்த்தையை கற்றுக்கிட்டேன், ஏன்னா பலன் இல்லை. ஏன் பலன்னா அதுக்குரிய செயல் என்ன பண்ணல, அதை செய்யாமல் இருக்கிறதால படிச்சதால எந்த பிரயோஜனமும். இப்போ கர்த்தர் வார்த்தை நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் ஏன் பலன் இல்லைன்னா என்ன படித்தோமோ அதை என்ன பண்ணல. கர்த்தரை பற்றி சொல்கிறோம், கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீதி சாந்தமும் சொல்கிறோம் இல்லையா? கர்த்தர் இரக்கமும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் இறக்கம் நமக்கு தெரியுது.
அது இரக்கம்னே தெரியாமல் இருந்துச்சுன்னா அந்த இரக்கம் நமக்குள்ள என்ன பண்ண கிடைக்கவே. அப்போ இந்த காலம் நல்லா விளங்கிக்கணும். கர்த்தர் எனக்கு இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் தயம் உள்ளவர் கிருபை உள்ளவர் அப்படின்னா அவர் அப்படியே நம்ம வாழ்க்கையில் செயல்படுவது போல நானும் அவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நானும் அப்படியே அவர் எப்படி செயல்பட்டாரோ அப்படி நானும் என்ன பண்ணும் செயல்படணும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார். ஆமென். இதை இன்னொரு வேத பகுதி இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லுது, நான் படிக்கிறேன் பாருங்க. இதே வசனத்தை சங்கீதம் 138:8 படிக்கிறேன். யெகோவா என்னை குறித்த தமது நோக்கத்தை நிறைவேற்றுவார். யெகோவாவே உமது உடன்படிக்கையின் அன்பு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. உமது கரத்தின் செய்கையை கைவிடாதிரும். அதாவது ஒன்று எதை பற்றி சொல்லுதுன்னா என்னை குறித்து சொல்லுது, உங்களை குறித்து சொல்லுது. முதல் வசனம் என்ன பண்ணுது? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என்னை பற்றி சொல்லுது. ரெண்டாவது சொல்லும்போது என்ன சொல்லுது? கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. அது யாரை பற்றி சொல்லுது? கர்த்தரை குறித்து சொல்லுது. சரிங்களா? மூணாவது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பது யாரை சொல்லுது? கர்த்தர் செய்யக்கூடிய செயலை சொல்லுது. ஒன்று முதல்ல நம்மளை பற்றி சொல்லுது. தாவீது சொல்கிறான் இல்லைங்களா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடித்தார் சொல்கிறான். இப்போ நானும் சொல்கிறேன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்புன்னு சொல்கிறேன் இல்லையா? ஒன்று முடிஞ்சிச்சு. ரெண்டாவது பாட்டு ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டும் நமக்கு வாழ்க்கையில் நினைக்க நமக்குள்ளார நிறைவேறணும்னா கர்த்தரை நான் எந்த அளவுக்கு நம்புறோம் அதை பட நான் நிலைவரப்படும். அப்போ இங்கே சொல்கிறாரு, யெகோவா என்னை குறித்த தமது நோக்கத்தை நிறைவேற்றுவார். யெகோவா உமது உடன்படிக்கையின் அன்பு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. உமது கரத்தின் செய்கைகளை கைவிடா இரும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இன்னைக்கு எனக்காக இங்கே சொல்லும்போது எனக்காக செய்து முடிப்பார்னு சொல்லுது இல்லையா? இங்கே சொல்லும்போது கர்த்தர் எனக்காக ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார், அந்த நோக்கத்தை செய்து முடிப்பார். இங்கே சொல்லும்போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார்னா ஏதோ சாப்பிட்டேன் தூங்கினேன் ஏந்திருந்தேன் அப்படி சொல்ல மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மொழிபெயர் சொல்லும்போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். ஏன் செய்கிறார் தெரியுமா? எனக்காக ஒரு பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார், அதனால் எனக்கு செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? யாவையும் செய்வார். எதற்காக தெரியுமா? சொல்லுங்க, எதற்காக தெரியுமா? கர்த்தர் எனக்கு பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருப்பதால கர்த்தர் எனக்காக யாவையும் செய்கிறார். ஆமென். அப்ப நோக்கமும் திட்டமும் தான் ரொம்ப முக்கியமானது. என்ன பண்ணுது? அப்ப நீங்கன்னு வரும்போது உங்களுக்கு எது முக்கியம்? நோக்கமும் திட்டமும். சொல்லுங்க, நோக்கமும் திட்டமும். அப்போ ஒரு மனுஷன் நோக்கம் இல்லாமல் திட்டம் இல்லாமல் என்ன பண்ணல இந்த உலகத்தில் பிறக்க வைக்கவே. ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, ஒவ்வொருக்கும் ஒரு திட்டம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு நோக்கத்தின்படி ஒவ்வொரு திட்டத்தின்படி கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்கள் நோக்கம் இல்லாமல் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் முடிவு பண்ணும் கர்த்தர் எனக்கு நோக்கத்தை என்ன பண்ணிருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்க, தாவீதுக்கு ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார். என்ன நோக்கம்? இஸ்ரவேல் ஜனங்களை சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளும்படியான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அவன் எதை ஆண்டுகிட்டு இருந்தான்? ஆடை மாறி ஆண்டுகிட்டு இருந்தான் இல்லையா? ஆனால் அந்த ஆடை மட்டும் ஆண்டு கொள்வதற்காக என்ன பண்ணல அவனை அழைக்கவே. அப்போ யோசிச்சு பாருங்க, முதல்ல அங்கே தான் ஆரம்பிக்குது, ஆட்டில் தான் ஆரம்பிக்குது, ஆனால் எங்கே தான் கொண்டு முடியுது? அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் சாதாரணமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் ஒரு பெரிய திட்டத்தோடு அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு பெரிய நோக்கத்தோடு அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன திட்டம், என்ன நோக்கம்? அவனுக்கு சமஸ்த இஸ்ரவேலை நடத்தும்படியாய். நமக்கு என்ன நோக்கம்? அழிந்து போகிற ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் சபையை நோக்கி கொண்டு வரும்படியாய், ரட்சிக்கப்படுகிற அநேக சபையை நோக்கி கொண்டு வரும்படியாய் திட்டத்தை வச்சிருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்லுது? அப்ப சபையை நோக்கி ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்குரிய நோக்கத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப அவனுக்கு எப்படி பாதுகாப்பு வந்துச்சு? தாவீதுக்கு ஜனங்கள்லாம் ஆளுக்கு செய்யணும், அதுக்காக கர்த்தர் பாதுகாக்கிறார். சவுல் கொல்லுன்னு அலையும் போது கூட அவனை யாருமே கொல்லவே முடியல. அவன் போய் பதுங்குனதால இல்ல, கர்த்தர் அவனை பாதுகாத்தார். எத்தனை ஆமென் சொல்லுது? அப்ப கர்த்தர் அவனை பாதுகாத்தாரா? பாதுகாத்தார். இன்னைக்கு எத்தனை கர்த்தர் பாதுகாப்பாரா? பாதுகாப்பார். ஏன் பாதுகாக்கிறாரு? அழிந்து போகிற ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளார் நடத்தும்படியாய், ரட்சிப்பு நிறைவேறும்படியாய், சுவிசேஷ காரியத்தை நான் செய்யும்படியாய், சுவிசேஷத்தை உதவி செய்யும்படியாய் நான் செஞ்சேன்னா எனக்காக யாவையும் செய்வார். நல்லா புரிஞ்சுக்கணும். கிருபை சும்மா இல்லவே இல்லை. காலதோறும் புதிய கிருபை கொடுக்க. எதுக்காக கொடுக்குறாரு? சும்மா சாப்பிடுவோம் தூங்கவும் ஊர் சுற்றுவோம் இல்லை இல்லை. கர்த்தருடைய திட்டத்துக்கு நேரா, கர்த்தருடைய நோக்கத்துக்கு நேரா வாழ்ந்தீங்கன்னா யாவையும் செய்வார், செய்து முடிப்பார். இல்லைங்களா? அரசு அதிகாரியில் பார்க்குறோங்களேன்,
சாதாரண அரசு அதிகாரிகள் வேலை செய்கிறவங்களுக்கு சாதாரண சம்பளம். ஆனால் ரொம்ப இந்த கலெக்டர்லாம் பாருங்க, நல்ல சம்பளம், நல்ல வீடு, நல்ல வசதி இல்லைங்களா? காலைல எழுந்திருந்து 100 ரூபாய்க்கு நான் எங்கே பெட்ரோல் போடுறேன் நான் யோசிக்க போடுற கலெக்டரு. வண்டி போய் நிறுத்துறாங்க, பெட்ரோலை ஃபுல் பண்ணுறாங்க. ஆமாம் தானே? வீட்டுக்கு போகிறாங்க, பங்களாவில் வீட்டு தங்கியிருக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க எதுக்காக அவ்வளோ அவ்வளோ செலவு பண்ணுறாங்க? இல்லை இல்லை இல்லை, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கடலூர் மாவட்டத்தை முழு கண்ட்ரோல் அவங்க என்ன பண்ணும்? அப்போ யோசிச்சு பாருங்க, அதுக்காக தான் அவ்வளோ வெகுமதி, அவ்வளோ வருமானம், அதற்குரிய எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுறாங்க? அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்களும் நான் என் பிள்ளை என் குடும்பம் அப்படியே இருந்துக்கிறதுக்காக கர்த்தர் பங்களா கொடுக்கறது இல்லை. கர்த்தருடைய நோக்கத்து நேரா, கர்த்தருடைய அதாவது அழிந்து போகிற ஆத்மாவுக்கு நேரா நான் நின்னா கர்த்தர் என் பக்கம் என்ன பண்ண எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் கலெக்டரை பற்றி சொன்னேன். நான் கலெக்டரை பற்றி பார்க்கும்போது நமக்கு ஆண் இருக்குது இல்லையா? கலெக்டர் போகிறாருமா இல்லைங்களா? ஏன் அவ்வளோ அவ்வளோ காரியமும் அந்த கவர்மெண்ட் அவருக்கு செய்யுது அப்படின்னா, அவர் ஒரு முக்கிய பொறுப்புலையும் திட்டத்திலே அவர் என்ன பண்ணுறாரு இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை சபையஞ்ச நடத்தும்படியாய், ரட்சிப்புகளால் நடத்தும்படியாய் ஒரு திட்டத்தை கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். அதை செய்தோம்னா யாவையும் எனக்கு செய்வார். ஹல்லேலூயா. அதனால கலெக்டர் சரியா அவர் செயல்படாமல் விட்டா என்ன பண்றாங்க? அவரை தூக்கி வெளியூருக்கு வேற ஊருக்கு போட்டுறாங்க. ஏன் போடுறாங்க? எதற்காக வந்தார் அதை என்ன பண்ணலாம்? அவரு செய்யல. இப்ப நமக்கு ஏன் நன்மை வரல? நல்லா விளங்குது, நல்லா விளங்கணும். நாம நினைக்கிறோம் நான் ஒன்றும் அவ்வளோ மோசமாலாம் செய்யல. அதெல்லாம் இல்லைப்பா, திட்டம்னா திட்டம் தான், நோக்கம்னா நோக்கம்தான். அதற்குரிய செயல்களை நம்ம செஞ்சோம்னா அதற்குரிய ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? அப்போ சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார்னா அவன் எப்படி நம்புறான்? அவருடைய கிருபை எனக்கு இருக்குதுப்பா, அவருடைய தயவு எனக்கு இருக்குது, அவருடைய இரக்கம் எனக்கு இருக்குது, எனக்கு செய்வார். ஏன் தெரியுமா? அவருடைய தயவையும் இரக்கத்தையும் நம்பி நான் செயல்படுறேன். அப்படி செயல்பட 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 அவர் எனக்குள்ளார செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் அவரை நம்பி செயல்படும் போது அவர் உங்களுக்குள்ளார இருந்து செயல்பட்டு கொண்டே என்ன பண்ணுவார்? எத்தவர் அமீன் சொல்லுது? சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார். ஆமென். எரேமியா 29:11 படிப்புங்களேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கான நினைவுகளே. ஆமென். இதை படிக்கும்போது சாதாரணமா இருக்குது. ஆனா இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது பாருங்க, உங்களுக்காக நான் வைத்திருக்கும் என் திட்டங்களை நானே அறிவேன். நீங்க இங்க சொல்லும்போது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவைன்னு சொல்லுது இல்லையா? அங்க சொல்லுது உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை நான் தான் அறிவேன் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, அவைகள் உங்களுக்கு தீமை விளைவிக்கும் திட்டங்கள் அல்ல, அவை உங்களுக்கு ஒரு செழிப்பான வாழ்வையும் நம்பிக்கையையும் நல்ல எதிர்காலத்தையும் கொடுக்கும் திட்டங்களே என்று யெகோவா அறிவிக்கிறார். ஒன்று தீமை விளைவிக்கும் திட்டம் இல்லப்பா, ரெண்டாவது செழிப்பையும் நல்ல நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய திட்டமா என்ன பண்ணுது உனக்காக நான் வைத்திருக்கிறேன். மூணாவது நல்ல எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய திட்டத்தை என்ன பண்ணிருக்காரு. அப்ப இங்க சொல்லும்போது நீங்க எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லி, நான் எங்க ஆண்டவரை ஒரு முடிவு நான் எதிர்பார்க்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இங்க சொல்றாரு, ஒரு பெரிய திட்டத்துக்காக ஒன்னு அழைச்சிருக்கிறேன். அந்த திட்டம் என்ன திட்டம் தெரியுமா? நீ செழிப்பா வாழணும், நம்பிக்கையோட வாழணும். அது மாத்திரமல்ல, நல்ல எதிர்காலத்துல நல்லா நீ என்ன பண்ணும் இருக்கணுங்கிற திட்டத்தை வச்சு நம்மள என்ன கர்த்தர் நம்பர் இருக்காரு. பக்கத்துல சொல்லுங்களேன். தீமைக்கு அல்ல, நன்மையான திட்டங்களுக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். செழிப்பான வாழ்வை வாழும்படியாய் கர்த்தர் திட்டம் போட்டு உங்களை அழைச்சிருக்கிறார். நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். ஆமென். அப்ப கர்த்தர் சும்மா கொண்டு நம்ம என்ன போல சபைக்கு சொல்லுங்க பக்கத்துல, கர்த்தர் சும்மா உன்னை கூட்டு வரல, சும்மா வந்துட்டு தூங்கிட்டு போறதுக்காக இல்லை. தம்பி பாஸ் சொல்லுவார் அடிக்கடி, சேரை சூடாக்குறதுக்காக இல்லை, சேரை சூடாக்குறதுக்காக இல்லை. ஏசிலாம் போட்டு சொல்றாரு, ஏசிலாம் போட்டு உங்களுக்கு சேரை சூடு பண்றதுக்காக கூட வைக்கிறேன் அப்படின்னு பாருல. அது மாதிரி சும்மா ஏசி போட்டு சும்மா காத்து வாங்குறதுக்காக இல்லை, ஒரு பெரிய திட்டத்துக்காக கர்த்தர் அழைச்சு கொண்டிருக்காரு. அதை உங்களுக்கு விளங்கும்படியா கர்த்தர் இன்னைக்கு ஆவியான உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்த. ஆமென் சொல்லலாமா? அப்ப நல்லா முடிவு பண்ணிக்கணும். கர்த்தர் எனக்கு பெரிய திட்டத்தை என்ன பண்ணிருக்காரு. சிதம்பரம் பட்டணத்தை ரட்சிப்புக்குள்ளார நடத்தும்படியாய், கடலூர் பட்டணத்தை அசைக்கும்படியாய்
கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதற்காக என்னை சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இப்ப நீங்க கேட்கலாம், அதெல்லாம் செஞ்சுட்டா என் பிள்ளை யார் பார்க்கறது, அதெல்லாம் செஞ்சுட்டா என் வீட்டை யார் பார்க்கறது? இல்லைங்க, நீங்க பாருங்களேன், எல்லா ஜனத்தையும் ஆளுகை செய்தான். அவருடைய எல்லா பொறுப்பையும் கர்த்தர் எடுத்து பார்த்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம ரொம்ப ஒரு குறிக்க வட்டத்துக்குள்ளார யோசிக்கிறோம். என் பிள்ளை, ஏன் என் கணவன், ஏன் மனைவி, ஏன் பேரப்புள்ளன்னு இப்படியே ஒரு வட்டத்துக்குள்ளார வந்துடுறோம். அதுல இருந்தீங்கன்னா திட்டம் நிறைவேறாது. அப்போ நமக்குள்ள என்ன குறைவு இருக்கும், தாழ்ச்சி இருக்கும், வறுமை இருக்கும். ஆனால் இதை விட்டு வெளியில இந்த தேசம், இந்த ஊரு, இந்த மாவட்டம் இப்படி போனீங்கன்னா பாருங்களேன், ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. பக்கத்துல சொல்ல, பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ குறுகிய வட்டத்துல யோசிக்காத, பெரிய திட்டத்தை நோக்கி பாரு. ஹல்லேலூயா. அதனால்தான் பிசாசு பாரு சில நேரத்தில் நம்மளை ஒரு குறுகிய வட்டத்தில் வச்சு நம்மளை அப்படியே ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக்கிடுவான். நாமளும் என்ன பண்ண, இதான் உண்மை நம்பி உட்காந்துருவோம். நீங்க முடிவு பண்ணு, இல்லை இல்லை அது என்னது இல்லவே இல்லை. கர்த்தர் வச்சிருக்காருன்னா சாதாரண திட்டம் வச்சிருப்பாரா என்ன? என்னங்களே, 5 வருஷம் ஆளக்கூடிய ஒரு மனுஷனே பயங்கரமா திட்டத்தை போட்டு வட்டம் போட்டு, அம்மா தானே, ஒரு இதுல இவ்வளவு வச்சிருக்கிறான் அப்படின்னா, கர்த்தரை அண்ட சராசரி உண்டாக்குன தேவன் அதுல உங்களையும் எண்ணி வச்சு எப்படி யோசிச்சு வச்சிருப்பாரு? ஹல்லேலூயா. ஆமா, ஒரு பாஸ்டர் அடிக்க சொல்றாரு, அது எல்லாம் அந்த குருவி மூளைக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. குருவி மூளைக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? அந்த குருவி மூளை சரியானதை யோசிக்க மாட்டேங்குது. எதை தான் யோசிக்குது? தவறானதே யோசிக்குது. இன்னைக்கு விட்டுரும், இல்ல இந்த குருவி மூளையை வச்சு நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன், கர்த்தரை மட்டும் நான் யோசிக்கிறேன். சொல்லுங்க, கர்த்தரை மட்டும் நான் யோசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னோடு இருந்து காரியத்தை என்ன பண்ணுவார்? செய்வார். ஆமென். அப்ப இன்னைக்கு கர்த்தர் நன்மையை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா தொடர்ந்து என்ன பண்ணுவாராம்? சொல்லுங்க, தொடர்ந்து எனக்கு கொடுப்பார். சொல்றாரு, நற்கிரிகளை தொடங்கின நான் முடிவு பரியந்தான் நற்கிரியை செய்ய போதுமான தேவன் என்ன பண்றேன்? அப்போ ஒரு கிரியை ஆரம்பிச்சுட்டாரு. சொல்லுங்க, கிரியைகளை ஆரம்பிச்சுட்டாரு. சொல்லுங்க, கிரியை ஆரம்பிச்சுட்டாரு. தொடர்ந்து அந்த கிரியைகளை தேவன் செய்து கொண்டே இருப்பார். திட்டத்துக்காக, நோக்கத்துக்காக செய்கிறார். சொல்லுங்க, திட்டத்துக்காக, நோக்கத்துக்காக செய்கிறார். ஆமென். நீங்க சில நேரத்தில் நம்ம பிள்ளைகளை தேவையில்லாம நம்மகிட்ட கொஞ்சம் தெரியுமா என்ன, தேவையே இல்லாம கொஞ்சம் நம்மகிட்ட அவன் என்ன பண்ணுவான்? ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணுது, அம்மா தானே, கண்டுபிடிச்சு கேட்பான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆனா கடைசியில் ஒரு பிட்டை போட்டு என்ன பண்ணும்? அப்ப யோசிச்சு பாருங்க, தேவன் நம்மளை ஏன் நேசிக்கிறார்? நம்மளை கொண்டு ஏதோ ஒரு திட்டத்தை என்ன பண்ணிருக்காரு? சும்மா நேசிக்கவே. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? நிபந்தனையற்ற அன்பு ஒழியாது, எல்லாம் ஓகே. ஆனா அந்த அன்பு அவருக்காக இழுக்கல, நம்மளை மற்றவர்களுக்காக இழுக்குது. ஹல்லேலூயா. அப்ப மற்றவர்களுக்காக நிற்கும்படியா, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியா, மற்றவர்களுக்காக உதவும்படியா கர்த்தர் நம்மளை நீத்திருக்கிறார். அப்ப பெரிய திட்டம் இருக்கு. சொல்லுங்க, ஹல்லேலூயா. சொல்லுங்க, சிதம்பரம் பட்டணம் ரட்சிக்கப்படும்படியாய், கடலூர் பட்டணத்தை அசைக்கும்படியாய் 10 தாலுகா இருக்கு. எத்தனை தாலுகா இருக்குது? 10 தாலுகாவும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. இது நீங்க யோசிக்கலாம், நான் வாசல் தான் திரும்ப யோசிப்பேன். ஓஹோ, ஒரு பெரிய திட்டத்தில் வர என்ன பண்ணிருக்காரு? சத்தத்தை காணோம் ஒண்ணு. ஹல்லேலூயா. அப்ப வாழ முடியாத, வாழ தெரியாத ஒரு மனுஷனை வாழ வைக்கும்படியா கர்த்தர் கொண்டு போறாருன்னா, இன்னைக்கு யாரெல்லாம் இந்த உலகத்துல வாழ முடியல, வாழ்க்கையை வெறுத்து போகுதுன்னு சொல்லக்கூடியவர்களை வாழ வைக்கும்படியா கர்த்தர் உங்களை திட்டம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் சில பேர், அவங்களுக்கு என்ன கார்ல போறாங்க, அவங்களுக்கு என்ன மாடி வீடு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இல்லைங்க, வாழ்வா சாவான்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். நமக்கு ஒண்ணுமே இல்லை, நான் அப்படி படுத்த உடனே தூங்கிடுறோம் தெரியுமா? கையை வச்சுட்டு தூங்கிடுவான். ஒண்ணுமே இல்லை, நான்லாம் சாப்பிட்ட உடனே படுப்பேன் பாருங்க, அப்படி தூங்கிடுவேன். அப்புறம் பார்த்தா எங்க தூங்குறேன்னு தெரியாது. அவன் பாருங்க, கட்டில படுத்திருப்பான், கார்ல போவான், ஏசி இல்லாத இருக்க முடியும் எல்லாரும். ஆனா அவன் சொல்றான், நான் சாவலாமா நினைச்சிட்டு இருக்கிறாங்கிறான். இப்ப அவனுக்கெல்லாம் சொல்லும்படியா பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவனை பார்த்து நீங்க போராமப்படாதீங்க, அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவன் ரட்சிக்கப்படட்டும், உங்களை ஏற்றுக்கொள்ளட்டும். நமக்கு என்னன்னா, அவனை பார்த்த உடனே போராமாயிடுது. அவன் பாரு, காரை ஆரம்பிச்சுட்டே போறான் பாரு. இல்ல இல்ல, அவன் ரட்சிக்கும்படியா ஒரு திட்டத்தை கர்த்தர் என்று வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த திட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த புதிய ஏற்பாடு சபை என்ன பண்ணுது? இருக்குது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, தீமையான திட்டம் அல்ல, நன்மையான திட்டம், செழிப்பான திட்டம், நல்ல எதிர்காலம் உள்ள திட்டத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நோக்கி கர்த்தர் என்னை நடத்துகிறார். ஆமென். எத்தனை ஆமென் சொல்லுது? இன்னைக்கு முடிவு பண்ணு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து
முடிப்பார். ஆமென். அதெல்லாம் யோபுக்கு புரிஞ்சிச்சு. வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த யோபு சொல்றா பாருங்க 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று. அந்த விஷயம். எது விஷயம்? ஒன்னு அவன் அறிஞ்சிட்டான், ஒன்னு விளங்கிடுச்சு யோபுக்கு. எல்லாம் போனா கூட, எல்லாம் இழந்தா கூட இந்த கர்த்தர் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. கர்த்தர் யாருன்னு சொல்லுங்க. எல்லாம் போனா கூட எனக்கு கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சதுன்னா எல்லாம் திரும்ப வந்துடும், டபுளா வந்துடும். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சொல்லுங்க, அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நான் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளும் போது என் வாழ்க்கையில அவருடைய திட்டமும் நோக்கமும் நிறைவேறும். ஆமென். அதனால வாழ முடியாத இருக்கிறவங்களுக்கு வாழ வைக்கும்படியா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரே எந்த நோக்கத்துக்காக அழைச்சி கொண்டு வந்தீங்களோ அதை நிறைவேறணும். ஹல்லேலூயா. உண்மையிலே இப்போ திரும்ப நான் என்னை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் அப்படியே முடிஞ்சு போச்சு போல இருக்கு, அவ்வளோதான் போல இருக்கு வாழ்க்கை, அப்படிலாம் யோசிச்சது உண்டு. ஆனால் திரும்ப என்னை ரீஃப்ரெஷ் பண்ணார் ஆண்டவர். ஆண்டவரே எப்படிலாம் அங்கே என்னை காமிச்சிங்க. ஒவ்வொரு சபையை நான் பார்த்துருக்குறேன். ஒரு சபையில் நான் போனேன் பாருங்க, அந்த சபை பெரிய சபை. அந்த சபைக்கு போனோன்னா ஒரு நாள் அந்த சபைக்கு போகணும்னா இன்றைக்கி நம்ம ஈஸியாக கதவு திறந்து வந்துடுறோம்ல. அந்த சபைக்கு போனோம்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும் சபைக்கு. போன உடனே அவங்களுக்கு ஒரு டோக்கன், கியூவில் நிற்பாங்க. கியூவில் நிற்கும்போது அவங்கவுங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. டோக்கன் கொடுத்து அந்த டோக்கனை கொடுத்துட்டு அந்த டோக்கன் நம்பரை நம்ம கையில் சாப் குத்துவாங்க. ஸ்டாம்ப் பேட் இருக்கு இல்லையா, ரவுண்டு ஸ்டாம்பர் ஒன்று குத்திடுவாங்க. அதை குத்துன உடனே அந்த கியூவில் நின்று உள்ளே போகணும். உள்ளே போனால் அந்த 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 டோக்கனில் இருக்கிற நம்பர் படி எனக்கு சீட் அங்கே ரெடியாக இருக்கும் அவங்க உட்கார்றதுக்கு. நான் பாருங்க 1.5 மணி நேரம் நான் சினிமா டிக்கெட்டே நின்று சினிமா டிக்கெட் எடுத்தாள். நான் அப்போ நினைக்கிறேன் சினிமா டிக்கெட் எடுக்கிற மாதிரியே இருக்காடா அப்படின்னு. அவ்வளோ கியூ 1.5 மணி நேரத்துக்கு முடியும். அதாவது சபை ஆரம்பிக்கிறது 11 மணிக்கு, நாங்கள் இப்போ 9:30 மணிலேருந்து நின்றுட்டு இருக்கிறோம் அந்த டோக்கனை வாங்குறதுக்கு. அந்த டோக்கன் யார் வாங்குறாங்களோ, யார் சாப்பு இருக்கோ அவங்க தான் உள்ளே போகலாம். பிளாக்ல டிக்கெட் எடுத்துகிட்டு வேற ஆள் அனுப்புறது இல்லை இது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படா இந்த ஊரில் மட்டும் அப்படி இருக்குது. அவ்வளோ பிஸியான சிங்கப்பூர், அவ்வளோ பிஸியான ஊர். 24 மணி நேரம் வேலை செய்வான். நைட்டு ஷிஃப்ட் பார்ப்பான், பகல் ஷிஃப்ட் பார்ப்பான், எப்போ எவன் தூங்குறான்னு தெரியாது, எவன் முழிக்கிறான்னு தெரியாது. அவ்வளோ பிஸியான ஊர். அவ்வளோ பிஸியான ஊர்லேயும் அங்கே நின்று இந்த வார்த்தையை கேட்கும்படியாக நிற்கிறாங்க ஆராதிக்கிறதுக்காக. அப்போதான் யோசிச்சேன், ஆண்டவரே அந்த ஊரில் போய் இப்படி நம்ம சபையை ஒன்று ஆரம்பிச்சு இப்படியே ஒரு சபையை கட்டணும் அப்படின்னு அந்த மேண்டேட்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. எப்படி தான் அவங்க வளர்ந்தாங்க, உயர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தேன். சிலதெல்லாம் இப்போ பண்ணியிருக்கிறேன். இந்த விசுவாச அறிக்கை திருவந்து எடுக்கிறோம்ல, அதெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்தது தான். சில அதில் இம்ப்ரூவ் பண்ணுறேன். எது எனக்கு ஓகேவோ, இந்த திருவிருந்து வாரம் எடுக்கிறோம், இதெல்லாம் அங்கேருந்து வந்தது தான். இப்போ இங்கே யாருமே திருவிருந்து வாரம் எடுக்கிறது இல்லை, ஆனால் நம்ம மட்டும்தான் எடுக்கிறோம். ஏன்னா அது அங்கேருந்து வந்தது. ஏன் சிங்கப்பூரா மாற்றணும்? என்ன பண்ணுவோம்? சிங்கப்பூரா என்ன பண்ணோம்? நல்லது செய்யலாம்ல, அதாவது தீமை செய்கிறது இல்லை, நல்லது தான் செய்கிறோம். அப்போ யோசிச்சு பார்த்தேன், அப்படி போய் நின்று அங்கே பார்த்தோம்னா அவ்வளோ நின்று போவோம். உள்ளே போனால் ஏசி என்ன பண்ணும்? அங்கே போய் நின்றுதே தெரியாது. அழகாக ஆராதிச்சுட்டு அழகாக என்ன பண்ணோம், வந்தோம். அப்போ இங்கே வரும்போது நினச்சேன், இப்படிலாம் ஒன்று செய்யணும் அப்படின்னு வந்தபோது இந்த ஊருக்குள்ளார வந்தவொடனே ஊர் நம்மளை போட்டு என்ன பண்ணுச்சு, ஒரு மாதிரியாக மாற்றிடுச்சு. நாமளும் இதான் ரியல் அப்படின்னே வாழ்ந்துட்டோம். ஆனால் கொஞ்ச நாளில் தான் இது ரியல் இல்லை, ரியலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ரியலாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுது? எத்தனை பேர் ஆமீன் சொல்றது? ஹல்லேலூயா. சிங்கப்பூர் மாதிரி மாறுமா? ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்களா? சபையை நோக்கி வருவாங்களா? வருவாங்க. ஹல்லேலூயா. அப்ப வருவதற்குரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காக நம்மளை அழைச்சிருக்கிறார், அதற்காக பிரித்தெடுத்திருக்கிறார், அதற்காக நல்ல மனதை கொடுக்கிறார், அதற்காக நல்ல எண்ணத்தை கொடுக்கிறார், அதற்காக நல்ல விதைகளை கொடுக்கிறார். அதற்காக நான் எதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறேனோ அதன் மூலமா கர்த்தர் ஒரு பெரிய அறுவடை என்ன பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, உலகத்தை சொல்லுவாங்க இல்லையா, தாய் 8 அடி பாஞ்சா இல்லையா, எங்க தாய் ஆவிக்கிற தகப்பன் 8 அடி பாஞ்சிருக்கிறாரு, நான் 16 அடி என்ன பண்ணும் பாயணும் இல்லைங்களா? நமக்கு ஆவிக்க தகப்பன் இருக்கிறாருல, அப்புறம் அவர் பாயிறாருன்னா அவரை விட மேலே தான் என்ன பண்ணும். அப்போ தகப்பன் சொல்ல, நல்ல பாயிடா தம்பி, அப்போதான் ஓன் குட்டி இன்னும் என்ன பண்ணும். சத்தத்தை காணும். ஹல்லேலூயா.
அப்ப இந்த கால வேலை நல்லா வேலைங்க. ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். கண்டிப்பா அவர் செய்து என்ன பண்ணுவார்? முடிப்பார். அதான் சொல்றாருங்க, யோபு சொல்றாரு, செய்து முடிப்பதற்கு எந்த தடையும் என்ன பண்ணாது? வராது. சொல்லுங்க பாருங்க, எந்த தடையும் வராது. சொல்லுங்க, எந்த தடையும் வராது. ஹல்லேலூயா. தேவரீ சகலத்தையும் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சொல்லுங்க, தடைபடாது. யாரும் கர்த்தர் செய்யறத தடுத்து நிறுத்த முடியாது. தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி யாருக்கிட்டையும் இல்லை. ஆமென். இந்த உள்ளத்துல வைங்க. அவங்க தடுக்கிறாங்க, இவங்க தடுக்கிறாங்க, அவங்களுக்கு எனக்கு இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கிறத விட்டுட்டு யாரு தடுத்தாலும் கர்த்தரை யாரால் தடுக்கவே. ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்லுது? அதான் சொல்ற, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கறார். உங்க இருதயத்துல கர்த்தர் யாருன்னு புரிந்து அறிந்து கொண்டு வாழ ஆரம்பிங்க. அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் நம்மளை எல்லா விதத்திலும் வாழ வைக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? சொல்லுங்க, சகலத்தையும் நன்மையா செய்கிறவர், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர், எனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யக்கூடிய தேவன் என்னோடு இருக்கிறார். ஆமென். எந்திருக்கலாமா?